தோசைனாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதுவும் மசால் தோசை அப்படின்னா வேண்டான்னு சொல்லுவாங்க. சூப்பரான ஒரு மசால் தோசைக்கு 2 கப் இட்லி அரிசி, 1/2 கப் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நல்லா மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூடவே ஒரு குழிக்கரண்டி ரவை, ஒரு குழிக்கரண்டி அரிசி மாவு, பச்சரிசி மாவு, இது எல்லாத்தையும் கலந்து உப்பும் கலந்து வச்சு 8 மணி நேரம் புளிக்கட்டும். புளிச்சதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் சர்க்கரை கலந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்படியே ஊற்றினாலே நல்லா மெலிசாக வரும் தோசை. இது கூடவே நம்ம மசால் கொஞ்சம் புளி சட்னி இதெல்லாம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மசால் தோசை. பெங்களூர் போய் தான் சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம வீட்லேயே சூப்பரான மசால் தோசை சாப்பிட்லாம். பாருங்கள் மாவு எப்படி பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இந்த மாதிரி மசால் தோசை செஞ்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் சக்கரை கலந்து ஊற்றினா தாங்க கலர் நல்லா வரும். மசால் தோசையோட கலருக்கு காரமே நம்ம அதில் கலக்கிற சர்க்கரை தான். இனிப்பு டேஸ்ட் பிடிக்காதவங்க விட்டுறலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் கலந்தால் கூட போதும், சூப்பரான மசால் தோசை வரும். இது முழுசாக நல்ல விளக்கமான வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டா பெரிய வீடியோவில் இருக்குது பாருங்கள். இதுக்கு சூப்பரான புளிச்சட்னியே ரெடியாக இருக்குது. பெரிய வீடியோவில் நம்ம புளிச்சட்னி எப்படி செய்கிறது, மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம் பாருங்கள். பெருசாக வேலை எதுவும் இல்லைங்க, ஈஸியான வேலை தான். மிக்சி ஜார்லேயே அரைச்சி நான் இன்றைக்கி மசால் தோசை செஞ்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரியே செஞ்சு பாருங்கள், சூப்பரான மசால் தோசை வரும். அப்போ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றிங்க.